வேட்பாளர் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும்தான் அறிவிப்பார். என் நெஞ்சில் குடியிருக்கும் எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தலைவர். தளபதி இங்க வர்றாருன்னு சொன்னா போதும் கூடுற ஒரு அன்பான ஒரு கூட்டம் தான் எங்களுடைய தளபதி குடும்பம். வேட்பாளர் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும்தான் அறிவிப்பார். எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தலைவர். நீங்களா தயவு செய்து எதையாவது ஒண்ணு போட்டுடாதீங்க. எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு தலைவர் தாங்க. ரெண்டு பெரும் தலைவரை பார்த்துட்டு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எங்கள் தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அண்ணன் KS அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாளைய 2026 தமிழக முதல்வராக எங்க அண்ணன் KS அண்ணன் வந்து நீங்க ஒன்றும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. என்னடா இது வந்துட்டாரு அப்படின்னு வந்துட்டாருன்னா 2026 தமிழகத்தின் வெற்றி தலைவர் முதலமைச்சராக அமர்வதற்கு அனைத்து வேலைகளையும் அவர் செய்வார். அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் ரொம்ப சீனியர், எங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் எங்களுக்கு எங்கள் தலைவர் இவருடன் சென்று இதை செய் என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் எங்களுடைய ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தோழனும் அதை தான் நாங்கள் செய்வோம். நாளைக்கு சாதாரண ஒரு தொண்டன் 18 வயசு தோழர் தொண்டன் இருக்கிறார் என்று சொல்லி அவன் வீட்டுக்கு காலையில 7 மணிக்கு போய் நின்று சொன்னா, நான் அந்த இடத்துல காலையில அவன் வீட்டுல போய் 7 மணிக்கு நின்று தலைவர் ஒன்னே பார்க்க சொன்னாருப்பான்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஒத்த ரூபாய் எந்த மாநாட்டுக்கும் கொடுக்குறங்க. விக்கிரவாண்டிக்கும் சரி மதுரைக்கும் சரி யாராவது ஒருத்தவங்களால அந்த மாதிரி மாநாடு நடத்த முடியுமா? ஏதாவது ஏன் என்று சொன்னால் தலைவர் என்ற ஒரு வார்த்தை, தலைவர் என்ற ஒரு முகம், தலைவருடைய பேர்ல அதை சொன்னாலே லட்சம் பேர் கூடுற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். மற்றவங்க கூட்டணும்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபான்னு கொடுக்கணும். எங்களுக்கு அப்படி இல்லைங்க. தலைவர் தளபதி அழைக்கிறார், தளபதி இங்க வர்றாருன்னு சொன்னா போதும் கூடுற ஒரு அன்பான ஒரு கூட்டம் தான் எங்களுடைய தளபதி குடும்பம்.